வணக்கம். வெல்கம் டு 369 ட்ரேடர். நேற்று 8ஆம் தேதி கொடுத்த 2 ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இன்ஃபோ எட்ஜு அது இன்னைக்கு ப்ரீச் ஆகிருக்கு. ஆனால் என்னென்னா ரீட்ரேஸில் தான் எடுக்க முடியும் இது. நேற்று கொடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது இந்த பிரேக் அவுட் ப்ரைஸ்லேருந்து ஒரு 6 பாயிண்ட்டுக்குள்ளே இருந்ததுன்னா 5-4 இருந்ததுன்னா நம்ம அங்கேயே எடுப்போம். இது 10 பாயிண்ட்டுக்கு பக்கம் இருக்கிறதுனால நாளைக்கு இல்லை இப்போ ஏஎம் கூட போடலாம், இல்லை ப்ரீ மார்க்கெட்டில் கூட போட்டுக்கலாம். நாளைக்கு நான் போடுவேன். இதை போட்டு வச்சுட்டு இங்கிருந்து ஸ்டாப் லாஸ் ஆர் இது டார்கெட்டு, நல்ல ஸ்டாப் லாஸ் நல்ல டார்கெட்டாக தான் இருக்குது. 40 பாயிண்ட்டு, 46 பாயிண்ட்டு, 280 90 பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் எஸ்ஆர்எஃப் கிடச்சிது, அது ட்ரிகர் ஆகலை. அதுக்கப்புறம் இன்னைக்கு 9ஆம் தேதி 6வது ஜூன் 6 இன்னைக்கு நம்மளுக்கு 3 ஸ்டாக் கிடச்சிருக்கு. அதில் நான் ட்ரிகர் ஆச்சுன்னா நாளைக்கு லாஸ்ட்டு 10 days கேபிட்டலில் தான் இருக்குது. இதோட ஹை இதோட ஹை 2000 ரவுண்ட் நம்பர் இருக்குது. 2000 பிரேக் ஆச்சுன்னா 2002-3 இருந்தால் எடுக்கலாம், அப்படியே டக்குன்னு எடுத்துக்கலாம். ஸ்டாப் ப்ளஸ் வந்து இந்த கேண்டில் க்ளோஸ் எவ்வளோ 1928.10, அதுலேருந்து நம்ம ஒரு 30 பைசா 30 பைசா டார்கெட்டு. இதுதான் மெயினு. டார்கெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம், அது வந்து ஒரு கேல்குலேஷன் இருக்குது, நான் சொல்கிறேன். இது 2000 272 பாயிண்ட் 265 பாயிண்ட் வச்சுக்கலாம். 60 பாயிண்ட் 2000 2260 வச்சுக்கலாம் டார்கெட். 2260. இது வேறு அதுதான் 2260 61 எது வேணாலும், ஏன்னா 70 வரைக்கும் போகும். இது டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 2000 ஸ்டாக்குக்கு நல்லா 200 கிடைக்கிது இல்லையா. சின்ன ஸ்டாப் லாஸ் தானே. 70 பாயிண்ட்டு 10 ஸ்டாக்குக்கு 700 போகும். குளோபல் ஹெல்த்து என்னடா இது புல்லிஷ் கேண்டில் இருக்குது, ஆனால் இது பேரிஷ் கேண்டிலுக்கும் கொடுக்குறாங்கன்னா அது சில பொருத்தமெல்லாம் செட் ஆச்சுன்னா இந்த ஸ்டாக் எடுக்கிற மாதிரி வரும். இதோட லோ எவ்வளோ 1196 196 93 வச்சுக்கலாம் ஸ்டாப் லாஸ். ஓகே, இதுக்கு டார்கெட்டு அதே தான் 1226 167 பாயிண்ட் 1381 போட்டு வச்சுக்கலாம். இல்லை 93 வரைக்கும் போகுது. 1393 83 சரி. வரைக்கும் 93 வரைக்கும் போகும். நம்ம 5-6 பாயிண்ட் கம்மியாகவே வச்சுக்கலாம். 10 பாயிண்ட் 5 பாயிண்ட்டு. இதுவும் நல்ல எவ்வளோ 167 பாயிண்டா. ஓகே, இந்த ஸ்டாக் எடுக்கவே போகிறதில்ல, கேஷ் இருக்குல்ல.
ஒரு ஸ்டாக்கு கூட எடுக்க போகிறதில்ல. இருந்தாலும் வாட்ச் பண்ண போகிறோம் என்ன ஆக போகுதுன்னு. டச்சா. 13,133 13,133க்கு மேலே பிரீச் க்ளோஸ் வைக்கணும். இதுக்கு ஆனால் ஒரு 20 பாயிண்ட்டு மேலே இருந்தால் 15 பாயிண்ட்டுக்கு இருந்து 15 20க்கு சாரி இப்படி வச்சுக்கலாம். 15க்கு கீழே 20 பாயிண்ட்டுக்கு கீழே இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். 20 பாயிண்ட்டுக்கு மேலே போயிடுச்சுன்னா ரீட்ரேஸ்க்கு வெயிட் பண்ணலாம். பிரேக் ஆனாலும் ஸ்டாப் லாஸு 12,650 12,620 30 பாயிண்ட்டு லாஸ்ட்லேருந்து லோலேருந்து. இதுக்கு டார்கெட் அதே தான் 600 டிவைடட் பை 4,400 எவ்வளோ 13,133 1700 சில்லற 13,133 14,900 வரைக்கும் வர்றதுக்கு 99.9% வாய்ப்பு இருக்கு. பிரேக் ஆச்சுன்னா எஜுகேஷ்னல் பர்பஸ் செபி ரெஜிஸ்டர்டு கிடையாது. நீங்களே அனலைஸ் பண்ணி எடுங்க. வாட்ச் பண்ணுறதுக்கு தான். இது நான் எடுத்து க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நான் காட்டுவேன் என்ன ஆச்சுன்னு. ஏன்னா ரியல் ட்ரேட் பண்ணால் தான் அதை காட்டினா தான் ஒரிஜினல் ட்ரேடர் யூடியூப்பில் போடணும். சும்மா ஸ்டாக்கு டெய்லி அதாகும் இதாகும், இது ஒரு ஸ்ட்ரக்சர், இது ஒரு பிரேக் அவுட் ஆகணும், அதெல்லாம் சொல்லலாம், தெரியும் எல்லாருக்கும். நிறைய வாட்டி சொல்கிறது நடக்காது, எடுக்க முடியாது. ஒரு பிளான் இருக்கணும் ஸ்விங் ட்ரேடில். எல்லாத்துக்குமே தான், இன்ட்ராடேக்கும் தான். பட்டு இந்த பிளான் மணி மேனேஜ்மெண்ட்டோடு இருந்தால் சக்ஸஸ் பண்ண முடியும். அது ஸ்விங் ட்ரேடில் இப்போ டெய்லி நம்ம லாஸ் பண்ணுறோம். ஒரு 1,000 ருபீஸ் 10 டேஸ்க்கு 10,000 லாஸ் பண்ணுறோம். அதே ஸ்விங் ட்ரேடில் வெயிட் பண்ணுறோம் 10 டேஸ், என்ன நடக்க போகுது அப்படி பழகினோம்னா இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும். இந்த ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லித்தர போகிறதில்ல. ஸ்டாக் இதில் வர்றதை நான் கரெக்டாக இருக்கும். நீங்களே 99.9% ஒர்க் ஆகும். இதில் வந்து எப்படின்னா ஒரு 10 ஸ்டாக் எடுக்கிறோம், அதில் 5 ஸ்டாக்கு 6 ஸ்டாக்கு லாஸ் புக் ஆகுதுன்னா அந்த மீதி இருக்கிற நான் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் அதில் வாட்ச் பண்ணுவோம், ரெட் லைனுக்கு கீழே க்ளோஸ் ஆகுதா. அப்புறம் நான் ஒரு ஸ்க்ரீனர் வச்சுருக்கேன், அந்த ஸ்க்ரீனரில் வரும்போது பேரிஷ் ஸ்டாக்கு கிடைக்குதா புல்லிஷ் ஸ்டாக் கிடைக்குதா அந்த இடத்துல அப்படின்னு பார்ப்பேன். அப்போ வந்து மார்க்கெட் இது கீழே ரெட் லைன் கீழே அந்த மீதி நாளும் க்ளோஸ் ஆகி அந்த புல்லி ஸ்க்ரீனர் ஆகலை, எந்த ஸ்டாக்கு வரலைன்னா அப்போ நம்ம இந்த ஸ்விங் ட்ரேடை ஹோல்ட் பண்ணுவோம். ஃப்யூச்சர் செல்லுக்கு பேரிஷ் ஸ்டாக்ஸ் கிடைச்சா போகலாம். அதோட நம்மளுக்கு இந்த இது தானே கரெக்டு. ஏன்னா ஃப்யூச்சர் செல்லுக்கு கேபிட்டல் தேவை. ஹெட்ஜிங் பண்ணால் ஓகே, செல்லிங் நல்லாவே போகும் பையிங்கோட. பட்டு இந்த ஸ்ட்ராட்டஜியில் பையிங் நல்லாவே போகும். அப்போ திருப்பி அடுத்த சைக்கிளிங் வரும். அப்போ ஸ்க்ரீனரில் வர்ற ஸ்டாக்கு ப்ரீச் ஆச்சுன்னா எடுத்து தான் ஆகணும். 6 ஸ்டாக் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்ட்டு உட்காந்தோம்னா அடுத்து வர்றதை போடுறதுக்கு பயமாயிடும். போடவே மாட்டேன் என்னைக்கு வரைக்கும். அந்த 10 நாள் கண்டினியூவாக எடுக்கணுன்னா எடுத்தாகணும். 20 கேபிட்டல் பேஸு 50,000 ரூபாய்க்கு எடுக்கலாம். ஒரு 8 ஸ்டாக்கு 7 ஸ்டாக்காவது எடுக்கலாம். கொஞ்சம் 50,000ங்கிறது ரொம்ப அக்யூரேட்டாக வைக்க முடியாது. 10 எடுத்துக்கலாம். தான் 1 லேக் கேபிட்டல் தானே, அதில் நம்ம யூஸ் பண்ணுற 50 தானே. 10,000 15,000 10 எடுத்துக்க வேண்டியதான். அதுக்கு தான் அந்த 1 லேக் கேபிட்டல் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணோம். ஸோ இந்த ஸ்டாக்கு நியூலோ அண்ட் லேபு
எடுக்க போறதில்ல. ரீச் ஆகி என்ன ஆகுது? எவ்வளோ நாள் வெயிட் பண்ண போறோம்? என்ன? ஒரே ஸ்ட்ராட்டஜி தானே. இதில வந்து இந்த கேண்டில் வந்தா இப்படி எடுப்போமா? அப்படி எடுப்போமா? அதெல்லாம் கிடையாது. எப்படி வந்தாலும் எடுக்கணும். இந்த பிரேக் ஆச்சுன்னா அவ்வளோதான். ஸோ ஸ்ட்ராட்டஜி சொல்ல மாட்டோம். ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்க. ஸ்ட்ராட்டஜி ஒன்று தான் எனக்கு தெரியும். அதனால இது ஒரு சீக்ரெட்டை நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அதுதான் இது. சொல்லிட்டா எப்படி அதோட பிஸ்னஸ் முடிஞ்சிடும். நான் பிஸ்னஸ் பண்ண தான் வந்திருக்கேன். அதுக்காக காசெல்லாம் கலெக்ட் பண்ணி இதெல்லாம் பண்ண போகிறதில்ல. அது பண்ணால் லிமிட்டடாக இருக்கும். ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸ்ட்ராட்டஜி ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகுதான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரணும். ஓகே, இது என்னமோ இருக்குது. ஸ்டாக்ஸ் தான் நம்ம கொடுப்போம். இதோட இந்த ஸ்டாக் போங்க. அப்புறம் வித் அந்த மென்டர்ஷிப்போட, அதாவது இது ப்ரீச் ஆயிடுச்சுன்னா போகலாமா வேணாமா? இது மேக்ஸிமம் வேண்டியதே இல்லை. இதில் கொடுக்குற ஸ்டாக்கு இது இப்படி கொடுக்குறத வச்சே நீங்கள் எடுத்து போகலாம். ஏன்னா நான் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு தேவைன்னா மட்டும்தான் நான் வந்து ஃப்யூச்சரில் பிஸ்னஸாக பண்ணுவேன். தேவையில்லைன்னா நம்ம ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்புறம் போதில்ல. ஒரு 100 மாம்பழத்தில் மாமரத்தில் 100 மாம்பழம் இருந்தால் எனக்கு 1 போதும். தேவைன்னா மட்டும் யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் இருந்தால் மட்டும் நம்ம அதை இன்னொன்று எடுத்துக்கலாம். தேவை இருந்தால் கேட்டுட்டு எடுக்கலாம். அதுக்கு நிறைய ஒழுக்கமான விஷயம் இருக்குது. அப்படி தான் எடுக்கணும், கேட்கணும். இது பார்த்தே இது இந்த ஸ்ட்ராட்டஜியே ஐ மீன் இந்த கொடுக்குற இந்த இப்படி ஃப்ரீயாக இதில் நான் அப்லோட் பண்ணுற ஸ்டாக்ஸே ப்ராக்டிஸ் பண்ணி கான்ஃபிடென்ட் வந்துன்னா அப்படியே எடுத்துகிட்டு போகலாம். நான் வந்து வாங்குறத தான் நான் பண்ண போகிறேன். சட்டுன்னு ஸ்கேல்பிங், சட்டுன்னு இதெல்லாம் ஆப்ஷன் இன்ட்ரடேல பண்ணலாம். அதுக்கு வேறு அது வந்து மேத்தமெட்டிக் ஓட ஸ்கோப்பில் பண்ணணும். நினைக்கிற மாதிரி பண்ண முடியாது. அதுக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ப்ரைஸில் எடுக்கணும். ஸ்ட்ரைக் செலெக்ஷனோட ப்ரைஸ் செலெக்ஷன் தான் முக்கியம் ஆப்ஷனில். ஃப்ரைடே ஒரு ப்ரைஸ், மண்டே ஒரு ப்ரைஸ், டியூஸ்டே ஒரு ப்ரைஸ், அப்படி இருக்குது. அப்படி தான் பண்ணுறோம். அது நம்ம இன்ட்ரடேல நம்ம அது பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் அது வந்து காட்ட முடியாது. ஏன்னா அது வேறு ஒரு இதில் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்விங்கை பண்ணுங்கள். ஸ்விங்கு தான் நம்மளுக்கு. பேசாமல் ஒரு 100 ஸ்டாக் போட்டோம்னா என்ன ஆகும்? 200 பாயிண்ட் 20,000 ரூபா ஆகுதா? அந்த மாதிரி தான் நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். இப்போ வந்து 10 ஸ்டாக் போடுறது, அடுத்தது 25, 30, 50, 60 அப்படி குவான்டிட்டி ரைஸ் பண்ணிட்டு போகணும். அதுதான் மெயின், அதுதான் கான்செப்ட். ஓகே, இன்றைக்கி இந்த 3 ஸ்டாக்கு 9ஆம் தேதி இதாகிருக்கு, ஸ்க்ரீன் ஆகிருக்கு. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. பாருங்கள், இந்த நெட் வெப் காட்டணும். இப்போ என்னாச்சுன்னா அன்றைக்கி 7ஆம் தேதி கொடுத்தேன், ஷார்ட்ஸில் இருக்கும். இது ஒரே நாளில் போய்ட்டு இந்த ப்ரைஸ்க்கு நியரில் தொட்டுருச்சு. தொடலை தொட்டுருச்சா, அது நியர் வந்துருச்சு, அவ்வளோதான். அப்புறம் நம்ம இப்போ இதை நான் சொன்னேன் இல்லையா, இப்போ 5 பாயிண்ட்டு 6 பாயிண்ட்டுக்குள்ளே இருந்தால் நம்ம எடுப்போம், இல்லைன்னா ரீட்ரேஸ் கைட் பண்ணோன்னே. இப்போ இங்கே போயிட்டு நம்ம எடுக்க மாட்டோம். ஆனால் அடுத்த நாள் நம்ம ஏஎம்ஓலையோ இல்லை ப்ரீ மார்க்கெட்லேயோ போட்டிருந்தோம்னா ட்ரிகர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் டே இங்கேயே போயிருக்கு. பட் இவ்வளோ அதான் எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த 10க்குள்ளே சைக்கிளிங் ஆகிட்டே இருக்கணும். அதுதான் மெயின். 10 ஸ்டாக்கும் லாஸ் ஆகுது அப்படின்னா என்ன ஆகும்? ஒரு 100 ரூபா வச்சுக்கோங்க. 10 ஸ்டாக்குக்கு 750, 10 ஸ்டாக்குக்கு 8000, 10,000 ரூபா, 10,000 ரூபா ப்ரோக்கரேஜ் எல்லாம் சேர்ந்து ஆகும். ஸோ இதுதான் நம்ம 50,000 ரூபா போட்ட 1 லேக் கேபிட்டலில் 50,000 யூஸ் பண்ணல, 10,000 போச்சுன்னா திருப்பியும் சைக்கிளிங் நடக்கும்போது, ஸ்விங் ஸ்டாக் எடுக்கும்போது திருப்பியும் நம்ம உள்ளே வந்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரெக்டிஃபை பண்ணி போயிடலாம். கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். நிறையா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி சார்ட்லாம் போடுவாங்க. அது சில பேர்லாம் இருக்கார் மேத்தமெட்டிக்ஸில், அவர் தெரியல அந்த யூடியூப் பேர், அது நான் நெக்ஸ்ட் டைம் சொல்கிறேன். அவர் நல்லா மேத்தமெட்டிக்ஸில் அந்த இன்ட்ராடே சொல்லித்தரார், அது நல்லாயிருக்கு. பட் அதை நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. பட்
அது நல்லா இருக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி. அந்த யூடியூப் பேர் நான் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுறேன். டெலிகிராம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எதாவது பேசுகிறதுக்கு டவுட்டுக்கு. நன்றி. நாளைக்கு பார்க்கலாம்.